கவிதைகளை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கோம். அது நீங்க கேட்க மறந்துருக்கீங்க. கோகிலமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பேன். கோபுரமே உன்னை சாய்த்து கொண்டு உந்தன் கூந்தலில் மீன் பிடிப்பேன். மெல்லினமே உன்னை தூங்க வைக்க உந்தன் விரலுக்கு சொடுக்கெடுப்பேன். வருட வரும் பூங்காற்றையெல்லாம் கொஞ்சம் வடி கட்டி அனுப்பி வைப்பேன். உந்தன் காதலை உந்தன் காதினில் ஓதி வைப்பேன். உந்தன் காலடி எழுதிய கோலங்கள் புது கவிதைகள் என்றுரைப்பே. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றேன். என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன். சபாஸ். இதுல என்ன நடந்தது? அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடந்து நான் வந்து சூப்பர்வைசராக போயிருந்தேன், மேற்பார்வையாளராக போயிருந்தேன். அதில் ஒரு பையன் பரீட்சை எழுதாமல் இதே பாட்டு தான் பாடிட்டு இருந்தான். எந்த இடம் அது தொலைந்த இடம், இடத்தையும் மறந்து விட்டேன். என்னது என்னது நீ பாடிட்டு விட்ட எங்கேயோ வச்சேன் சார், மறந்துட்டேன். நான் டக்குனி போனா அவர் பிள்ளை பின்னாடி எழுதிட்டு இருந்து உன் காலடியில் அது தொலைந்ததென்று அங்கே போட்டுறான். பார்த்துருங்க, கரெக்டாக எடுத்தது. அந்த பையன் அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லியிருக்கான், நான் வாழ்வதா விடை கண்டு போவதா, அந்த சாவுல போய் அப்படின்ட்டு போயிட்டான். நடுவர் அவர்களே, காதல் வந்துருச்சு, ஒரு தலை காதல்லையே சுத்துறான். அதுலயும் ஒரு பாட்டுல சொன்னாங்களே, மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லி கொடியாக உன்ன விட்டு உசுருக்குள் கோயில் கட்டி ஒன்ன கொலு வச்சு கொண்டாடினே. மழை பெஞ்சாதானே மண் வாசம், என்ன நினைச்சாலே பூவாசம் தான். பாத மேல பூத்திருப்பேன், கையில் ரேக போல சேர்ந்திருப்பேன். ரோசா பூ சின்ன ரோசா பூ, உன் பேரே சொல்லும் ரோசா பூ. நடுவர்களே, காதல் வந்துட்டு ஆமா வீட்டு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னா. ஆமா, கண்ணாடியில பார்த்தா பெரிய ஆச்சரியம். அவனுக்கு முகம் தெரியல, கண்ணாடியை பார்த்தா நம்ம முகம் தானே தெரியணும். அவளுக்கு முகம் தெரிஞ்சிருக்கு. கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி ஓ மோகம்தான். கண்ணே நீ போகையில கொஞ்சம் கொலுசாக ஏமானம்தான். முதலுக்கும் நெத்தி சுருங்காம ஒரு கொடையாக மாறட்டுமா. மலை போல் விளக்காயேற்றி வைப்பேன், ஒன்ன படம் போல் மனசில் மாட்டி வைப்பேன். எப்படி நடுவர்களே, இன்னொரு பாட்டுல சொன்னா ஒரு பாட்டு எவ்வளவு ஹிட்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? சூரியவம்சம் பேச வச்சது இந்த பாட்டு. இன்னொரு பாட்டுல சொன்னார்களே, நதிகளில் மீன்கள் நீந்துதம்மா, அதில் நதிக்கொரு வலியும் இல்லையம்மா. முன் நினைவுகள் இதயத்தில் நீந்துதம்மா, அதில் எனக்கொரு வலியும் இல்லையம்மா. நீ இருந்தால் என்ன பிரிந்தால் என்ன, காதல் எனக்கு போதும் அம்மா, என் காதல் எனக்கு போதும் அம்மா. எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, கல்லை கனியாக்கினாள் முல்லை மலராக்கினாள். எங்கே அந்த வெண்ணிலா.
ஏன் இவனுக்கு இப்படி இந்த காதல்ல வழியில சுத்துறான நண்பர்களே? கண்ணுக்குள்ளே உந்தன் முகம் ஒட்டி கொண்டது, சுக சுப்பனங்கள் என்னை வந்து பற்றி கொண்டது, என்னை விட்டு தென்றல் கொஞ்சம் தள்ளி சென்றது, நான் உந்தன் பேரை சொன்ன பின்பு அள்ளி கொண்டது, அன்பே உன் முந்தானை சாரல் மழையா, உன் பார்வை குற்றால சாரல் மழையா, அன்பே உன் ராஜாங்கம் எந்த மடியா, உலக அதிசயத்தில் ஒன்று கூடியது நம் காதலா. கம்மிங்க இருக்கு. ஆமா இருக்குல்ல நடுவர் அவர்களே. இப்போ அந்த இப்படி இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், அங்க அந்த பொண்ணு இவனை பாத்துருக்கா, ஆமா, அவளுக்கும் காதல் வரும் தெரியுமா? ஒரு படம் எடுக்கிற மாதிரியே போயிட்டு இருக்காங்க. அவ எப்படி ஃபீல் பண்றானா, என்னமோ என்ன துரத்துதையா உங்க பெருமூச்சு, அத்தி பூத்த மாயம் போல மாமே ஓ பேச்சு, கண்ணே உனக்கு மின்மினி பிடிச்சி விளக்காயே தட்டுமா, பிடிகிற வரைக்கும் மடியில சாஞ்சி எசையும் சொல்லட்டுமா, மாமே தரணும் சீரு ரெண்டு மாங்கா தொட்டு தோடு, நீ சிரிக்கிற தங்க தேரு போக்கேவ என்ன கூறு, பெடலுக்குள்ள நானும் ஒரு விவரம் சொல்ல வேணும், தன்னானே தாமர பூவுள்ள தள்ளாடும் தண்ணியில தாமர பூத்திருக்கு உள்ள தாவணி வாங்கி வாரு ஊரல். ரெண்டு பேருக்கு கடையில இப்ப என்னாச்சு, காதல் வந்தாச்சு. இப்ப அந்த காதலியை கூட்டிட்டு வெளியே போறான். போகும்போது அந்த பொண்ணுக்கு சந்தேகம் வந்து, ஆமா, வெளியே போகும்போது ஒரு நீச்சல் குளத்தை பாக்குறா, இவன் நம்ம கூடால கடைசி வரைக்கும் வருவானா, நம்மள காதலிக்கிறானா, அவளுக்குள்ள ஒரு சந்தேகம். அவன் அந்த சந்தேகத்தை கேட்கிறான், நீச்சல் குளம் இருக்கு நீரும் இல்லை, இதில் எங்கு நீச்சல் அடிக்க, அத்தர் கொண்டு அதை நிரப்ப வேண்டும் இந்த அல்லி ராணி குளிக்க, இந்த மேனியில் அன்பு செய்தால் என்னவாகுமோ என் பாடு, காற்று வந்து உன் குரல் கலைத்தால் கைது செய்வதென ஏற்பாடு, ஏ ராஜா இது மெய்தானா, ஏ பெண்ணே தினம் நீ செல்லும் பாதையில் புள்ளிருந்தால் நான் பாய் விரிப்பேன், என்னை நான் நம்புகிறேன் உன்னை, தொட தொடவெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம், விடு விடுவெனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளியேனோ, மன்னவா ஒரு கோவில் போல் இந்த மாளிகை எதற்காக, தேவியே என் ஜீவனே இந்த ஆலயம் உனக்காக, வானில் ஒரு புயல் மழை வந்தால் அழகே என எங்கனம் காப்பாய், கண்ணே உனை என் கண்ணில் வைத்து இமைகள் என்னும் கதவுகள் அடைப்பேன், சாத்தியமாகுமா நான் சத்தியம் செய்யவா. நீச்சல் குளம் இருக்கு நீரும் இல்ல, எப்படி நான் நீச்சல் அடிக்க முடியும் அப்படின்னு அவ கேட்க, இவன் அத்தர் ஒரு பாட்டில் எவ்வளோன்னு தெரியும்ல, அவன் நீச்சல் குளத்தையே அதுல நிரப்பி, ஆனா இவனுக்கு குடிக்கிறது கஞ்சிக்கு பைசா இருக்காது, ஆனா நீச்சல் குளத்துல நம்ம என்ன கேக்குற கவிதை, அதுதான் கவிதை, கற்பனை தான். நடுவர்களே இப்ப அவளை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான், காற்று வந்து உன் குழல் கலைத்தால் கைது அரெஸ்ட் ஆக ஆனா போலீஸ்காரன் இவன் கஞ்சா வித்த கேஸ்ல இவனை இப்ப அரெஸ்ட் பண்ணலான்னு தேடிட்டு தெரியும், அதுதான் கவிதை. ஆனா இவன் அங்க கவிதை போய் பாடுவான், அவன் கஞ்சா விக்கிறானோ கள்ளச்சாரா விக்கிறானோ, ஆனா காதலிக்கு முன்னாலே ஹீரோ தானே. ஆமா, அவன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு பாட்டு கொடுத்த நடுவர்களே, குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை மனம் கொண்ட நாள் நல்ல நாள், என் வாழ்வில் தீபம் தந்த பேரழகே, என் மார்பில் சாய வந்த பூங்கொடியே, என்னாலும் இன்பம் ஒரு கோடி, குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை மனம் கொண்ட நாள் நல்ல நாள். நடுவர்களே கடைசியா ஒரே ஒரு பாட்டு, நடுவர்களே ஒண்ணு வேண்டாம்,
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி காதலிப்பான் அப்படிதானே? ஆமா. ஒவ்வொரு வேலை பார்க்கிறவன் அவனுக்கு ஏத்த மாதிரி தான் காதலை சொல்லுவான். அதுக்கேத்த மாதிரி அந்த வார்த்தைகள் அமையும். ஒரு பத்திரிக்கை நிருபர் இருக்கா நடுவர்களே, ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு பொண்ணை காதலிச்சான்னு வைங்களேன், அந்த பொண்ணை எப்படி வர்ணிப்பா நடுவர்களே? எப்படி? குமுதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமாய் சிவந்ததென்னவோ மனம் வண்ணத்திரை கனவு கண்டதோ. குமுதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமாய் சிவந்ததென்னவோ மனம் வண்ணத்திரை கனவு கண்டதோ. நீ பேசும் நேரத்தில் கண் கண்டு கசக்கும் முன்னிலை கண்ட போதும் அதிதினகரனும் குவியும். நீ பேசும் நேரத்தில் கண் கண்டு கசக்கும் முன்னிழல் கண்ட போது அதிதினகரனும் குவியும். தினம் தந்தி அடிக்கின்றதே, தினம் தந்தி அடிக்கின்றதே, மனம் தீயாக கொதிக்கின்றதே. என் மனம் என்னும் முழுராத்தில் முத்தாரமே மணி முத்தாரமே. குமுதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமா சிவந்ததென்னவோ மனம் வண்ணத்திரை கனவு கண்டதோ. நடுவர்களே, ரதி என்னும் அழகுக்கு நீதானே ராணி, ரதி என்னை கொஞ்சம் கண் பாரு தேவி. ரதி என்னும் அழகுக்கு நீதானே ராணி, கதி நீயே என்னை கொஞ்சம் கண் பாரு தேவி. ஆனந்த விகடம் சொல்லு, என்னை பேரின்ப நதியில் தள்ளு. எத்தனை பத்திரிகை பேரு? கண்ணே உஷா பசும் பொன்னே உஷா. இந்த பாட்டு தவசிமணிங்க கூடிய ஒரு கவிஞர் எழுதிய பாடல். ஆமா, பெரிய அளவில் அவருக்கு பேர் வெளியே வரல, ஆனா எழுதினது தவசிமணி. நம்ம பொதுவாக பாடல்கள்னு சொல்லும்போது இந்த மாதிரி பாடல்களை கேட்டுக்கிட்டு வைரமுத்து, பழனி பாரதி, சினேகன், இல்லைன்னா கவிஞர் வாலி அப்படின்ட்டு போயிடுவோம். இந்த பாடலை எழுதியவர் தவசிமணி அப்படிங்கக்கூடிய ஒருவர். நடுவர்களே,